அதிகமாக பலகாரம் சாப்பிட்றதால வந்து பசி இருக்காது. பசிக்கிற நேரம் வந்து சாப்பாடு சாப்பிடணும். அதை விட்டுட்டு எதையாவது ஒரு கொஞ்சமாக வந்து தீவனம் மட்டும் திண்டுக்கிறது, கொஞ்சமாக 2 பிஸ்கெட்டு, 2 அதிரசம், 2 லட்டு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எதையாவது சாப்பிட்றது, அப்புறம் பசியே இல்லாமல் போயிடும். வீட்டில் வந்து சாப்பிட்றதே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா செமிக்கும் தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ செமிக்கும் தன்மை குறைய ஆரம்பிக்கும் போது உடல் வந்து குண்டாயிட்டே போகுமே தவிர குறையாத நினைப்பாங்க. வந்து கொஞ்சமாக சாப்பிட்றதால வந்து உடம்பு வந்து குறைஞ்சிட்டே போகணும். கொஞ்சமாக சாப்பிட்டா கண்டிப்பாக உடம்பு குறையவே குறையாது. சாப்பாடு கண்டிப்பாக 32 கவாலம் சாப்பிட்டா தான் உடம்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு தேவையான ரத்தம் ஊறியே ஆகணும். அந்த தேவையான ரத்தம் ஊறினாதான் உடல் வந்து பருமன் குறைய ஆரம்பிக்கும். அப்போ வந்து பசியை தூண்டணும். பசி தூண்டுனா நிறைய வந்து வேலை செய்ய முடியும். சாப்பிடாம இருந்தாங்கன்னா போனதுமே படுத்துக்குருவாங்க, வேலையே செய்ய மாட்டாங்க. வேலையே செய்யாமல் இருந்தாகும் அப்படியே குண்டாயிட்டே போகும். சர்வசாதாரணமாக பாருங்க, ஒரு சொரக்கொடி, பூசணி கொடியெல்லாம் பாருங்க, அது ஆடாமல் இருக்கும். ஆடாமல் இருக்கிற பூசணிக்காய்னாவும் குண்டாயிட்டே போகும். ஆடிக்கிட்டே இருக்கிற முருங்கைக்காய்னாவும் ஒல்லியாக தான் இருக்கும். அப்போ நான் அதிக அளவு வேலை செய்கிறவங்க மெலிஞ்சிட்டே போவாங்க. வேலை செய்யாமல் உட்காந்த இடத்துல உட்காரவங்க வந்து கண்டிப்பாக குண்டாயிட்டு தான் போவாங்க. சாப்பாடை குறைச்சதால அது உடம்பு ஒல்லியே ஆகாது. ஏன் ஆகாது? அந்த தேவையான ரத்தம் ஊறாமல் இருக்கும். தேவையான ரத்தம் ஊறலைன்னா வேலை செய்யவே முடியாது. உடல் அசதிகள் உண்டு பண்ணும். உடல் அசதிகள் இருந்தாலே உடம்பு வந்து ரொம்ப வந்து அசதியாகவே இருக்கும். ரத்தம் ஊறுறது குறைஞ்சு போகும். ரத்தம் ஊறுறது குறையிறதால நிறைய பேர் நினைப்பாங்க சாப்பாடு அளவு குறைச்சிட்டோம்னா உடம்பு வந்து ஒல்லியாயிரும். கிடையாது. 32 கவாலம் சாப்பிட்டா நமக்கு தேவையான ரத்தம் ஊறும். ரத்தம் ஊறினதும் அதிக அளவு வேலை செய்யறதுக்கு உடல் ஒத்துழைக்கும். உடல் ஒத்துழைக்கலைன்னா நமக்கு உடம்பு வந்து எல்லாமே கெட்டுரும். இந்த பிரண்டையை வந்து நம்ம பயன்படுத்துறோம். பிரண்டையை பயன்படுத்தும் போது குடல்ல உள்ள அழுக்குகளை வெளியேற்றும். குடல்ல உள்ள அழுக்குகளை வெளியேற்றி இதனுடைய அரிப்புத்தன்மை இருக்கிறது வந்து பசியை தூண்டும். அதனாலதான் பிரண்டை லேகியம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. பிரண்டை லேகியம் சாப்பிட்டாங்கன்னா உடல் பலம் கூடும், இடுப்பு பலம் கூடும். இதுக்கு மறுபெயர் வந்து எலும்பூட்டின்னு சொல்லுவோம். எலும்பு எங்க விலகி இருக்கு, எலும்பு பலம் குறைஞ்சி இருக்கிறது, இதெல்லாம் வந்து சரி செய்யக்கூடியது. எலும்பு வட்டி வஜ்ரவல்லின்னு சொல்லுவாங்க. வஜ்ரம்னா இடுப்பு எலும்பு. இடுப்பு எலும்பு உங்களுக்கு வந்து உங்களுக்கு சரியா இல்லைன்னா கண்டிப்பா வந்து பிரண்டையை அதிகமா பயன்படுத்திட்டு வந்தோம்னா இடுப்பு எலும்பு கண்டிப்பா சரியாயிரும். அதோட சேர்த்து வெங்காயத்தாள் நம்ம பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ரத்தத்தை வந்து அதிகரிக்குமா தூண்ட செய்யும். ரத்தம் வந்து அதிவேகமா ஓட ஆரம்பிச்சிடும். உடல்ல வந்து ரத்தம் வேகமா ஓடினாதான் நல்ல வேலை செய்யும். ரத்தம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் ஓடலைன்னா நமக்கு மூளை மந்தமா தான் இருக்கும். நம்ம வேலை திறன் குறைஞ்சிட்டே தான் போகும். உடல்ல வந்து பெருத்திட்டே போகும். ஆனா இதெல்லாம் சேர்க்கும் போது உடலை வந்து சிறுக்க ஆரம்பிச்சிடும், நல்ல நிலையில கொண்டு வரும். அதோட சேர்ந்து பாசிப்பயிறு பாத்தீங்கன்னா நல்ல நிலையில இருக்கும். உடல்ல வந்து சதை பிடிப்பு இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சதை பிடிக்க வைக்கும். தேவையில்லாத கொழுப்புகள் இருந்தாலும் இது வந்து நல்ல நிலையில வச்சிருக்கோம். உடலை வந்து பாதுகாக்கக்கூடியது. இதோட சேர்ந்து நம்ம பூண்டு சேர்க்கிறோம். பூண்டு வந்து சாதாரணமா மலைப்பூடு, தரைப்பூடு, ஒரு பூடுன்னு இருக்கு. இது ரசப்பூடு தான். பரவாயில்ல, ரசப்பூடா இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்துறோம். ரசப்பூடை பயன்படுத்தும் போது சளி தொல்லையே இல்லாம போயிடும். சளிகளை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்க ஆரம்பிச்சிடும். சளிகள் கரைஞ்சாதான் நம்ம உடல்ல நல்ல நிலையில இருக்கும். சளி இருந்துச்சுனாலே உடம்பு வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போகும். சளியை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கணும். சளியே இல்லாம ஆக்கினாதான் உடல் வந்து பவித்திரமாகும். சளின்றது ஒரு பெரிய தொல்லை. சளி இருந்தாலே அந்த உடம்பு வந்து எந்த வகையிலுமே உங்களால சரி செய்ய முடியாது. எல்லா நோயும் வந்து தொத்திக்கிறோம். எப்படி வந்து உடல் முடியாதவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மருத்துவமனைக்கு போனீங்கன்னா உங்க உடம்புல என்ன இருக்கு, சளி இருக்கு, டிபி இருக்கு, இருமல் இருக்கு, ஆஸ்மா இருக்குன்னு வரிசையா சொல்லிட்டே போவாங்க. ஏன்? அந்த சளி ஒன்றை சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிட்டு வரும். தொண்டைக்கட்டு சரி இருக்காது, பேச்சு குரல் கம்மியா இருக்கும், சிறுநீர் போறது குறைஞ்சிருக்கும், மலம் கழிக்க முடியாது. ஏன்? இந்த சளினால தான். அப்ப அந்த சளியை உடைக்கணும்னா பூண்டை நம்ம பயன்படுத்தி ஆகணும். பூண்டோட சேர்த்து நம்ம நாட்டு மாட்டு நெய். இந்த நாட்டு மாட்டு நெய் ஏன் சேர்க்கணும்? பலம் இழந்தவங்களுக்கு நல்ல வந்து கொழுப்புகளை கொண்டு வரணும். நல்ல கொழுப்புகள் வந்தாதான் உடல் நல்ல நிலைக்கு வரும். உடல் நல்ல நிலைக்கு வர்றதுக்கும் உடல்ல உள்ள தேவையில்லாத உறுப்புகள் சரியாகிறதுக்கும் தேவையில்லாத இடத்துல இருக்க அழுக்குகள் வெளியேறதுக்கும் பசியை தூண்டுறதுக்கான மருந்து இப்ப தயாரிக்கும் முறையை பார்ப்போம். பசியை தூண்டுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்ப்போம். இதுல வந்து பூண்டு வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். லேசா வந்து அதை ரெண்டா வெட்டிக்கலாம். பிரண்டையினுடைய இலைகளும் நுனி தண்டையும் எடுத்துக்கலாம். இதோட நுனி தண்டு எடுக்கிறதா நல்லது. அதை விட வந்து இப்படி கிள்ளி எடுக்கிற அளவுக்கு இருக்கணும் பிரண்டை. அதை விட மோசமா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா நாக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் முனையில உள்ளதை மட்டும் எடுக்கிறேன்.
இதோட பாசிப்பருப்பு வந்து ஒரு 10 கிராம் அளவு எடுத்துருக்கோம். இதுல வெங்காயத்தாள் வந்து வெங்காயத்தாள் வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு நம்ம இதுல சேர்க்கிறோம். நெய் வந்து ஒரு 50 மில்லி சேர்த்தா போதுமானது. இந்த மாதிரி வந்து ஒரு 3/4 வேக்காடுல வேக வச்சிருக்கணும். பூண்டு வெந்திருக்கணும். இலைகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்காம இருக்கும், நல்லா வெந்திருக்கும். அப்பதான் வந்து இதனுடைய ருசி அப்படியே கிடைக்கும். இது அப்படியே வந்து நம்ம வந்து சாதாரணமா வந்து வரகாஞ்சோறு, சாமச்சோறு, குருதவள்ளி சோறு இந்த மாதிரி சோத்துல இதை வந்து பிணைஞ்சு போட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஒரு உருண்டை சாப்பிட்டாலும் அந்த வயத்துல வந்து நிறைய நன்மைகள் செஞ்சு பசியை தூண்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வட்டி சோறுன்னு சொல்லுவாங்க. ஒரு வட்டின்றது இன்னைக்கு வந்து எல்லாரும் பேப்பர்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வட்டின்றது பெருசா இருக்கும். கரண்டியில் அள்ளி வச்சாங்கன்னா அது 32 கவாலம் இருக்கும். அந்த ஒரு வட்டியில சோறு வச்சாங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு இல்லை. இதை வந்து நல்ல நெய்யில பொரிச்சு எடுத்ததால அந்த வெங்காயத்தாளினுடைய ருசி அப்படியே இருக்கும். அதோட சேர்ந்து பிரண்டையினுடைய அந்த ஒரு நமனமன்னு இருக்கும், அதெல்லாம் வந்து மாறி இருக்கும். நெய்யில பொரிச்சு எடுத்ததால குடல்ல உள்ள இந்த வாசத்துக்கு நல்ல பசியை தூண்டும். இந்த சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிடும். நீங்க வரகாஞ்சோறுல இதை நல்லா பிரட்டி அதை வந்து சோறா ஒரு உருண்டையா கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளும் கல்லூரிக்கு போற பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா சாப்பிட்றதே கிடையாது. காலையில 7 மணிக்கு ஓடுதுங்க. 7 மணிக்கு ஓடும்போது சமைக்கிறது கிடையாது. சமைச்சு கொடுத்தாலும் அங்க சாப்பிட முடியல, காலையில எனக்கு பசிக்கல. இதை வந்து செஞ்சு ஒரு உங்களுக்கு பாத்திரத்துல அடைச்சி நீங்க கொடுத்து விட்டீங்கன்னா அங்க போனதுமே ஒரு 9 மணிக்கு சாப்பிட்டுச்சிங்கன்னா பசி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடு கண்டிப்பா நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும். அதனால இதை காலையிலே செஞ்சு கொடுக்கலாம், தவறு கிடையாது. நெய்யில பொரிச்சதால இந்த பிரண்டையினுடைய அரிப்பு இருக்காது. நுனி பிரண்டைன வாசி அரிப்பே தெரியாது. பெரிய அடி பிரண்டையா இருந்தா கண்டிப்பா வந்து இதுக்கு கீழே போகும்போது கண்டிப்பா அரிப்பு ஏற்படும். நுனியில இருக்கிறது கையில வந்து கிள்ளி எடுக்கிற அளவு இருக்கணும். அந்த கிள்ளி எடுக்கிற அளவுக்கு இருக்கணும். அதுல நரம்புகள் இருக்காது, எல்லாம் இருக்காது. நல்லா வந்து அந்த நெய்யில வெந்துடும். நெய்யில வெந்ததால அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். அப்போ பாத்தீங்கன்னா இடுப்பு பலம் கூடிரும். அவங்களுக்கு உள்ள குடல்ல உள்ள எல்லா பகுதிகளையும் வந்து சுத்தம் செஞ்சு அழுக்குகள் தங்க விடாம மலச்சிக்கல் இல்லாம சீராக்கும் போது தான் உங்களால சாப்பிட முடியும். அப்போ மறுநாள் பாத்தீங்கன்னா அடுத்த வந்து ஒரு 2 கை சோறு அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதே மாதிரி கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு வரும்போது ஒரு 60 நாள் 90 நாள் போகும்போது அவங்க வந்து குறைஞ்சது ஒரு 30 கவாலம் உணவாவது எடுக்க ஆரம்பிச்சிடும். கவாலம்னா ஒரு கை உணவு, உங்க கை அளவு தான். அதுக்காண்டி பெருசாலாம் இல்லை, உங்க கையில அள்ளி சாப்பிட்ற ஒரு கவலம் உணவு. நீங்க மொத்தமே 3 இட்லி 2 இட்லி சாப்பிட்றாங்க. அந்த 2 இட்லிலாம் ஒரு இட்லியை 2ஆ போட்டோம்னா 6 கவலம் தான். 6 கவலம் சாப்பிட்டா எந்த ரத்தமும் ஊறாது. அதை வச்சுலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. சாதாரணமா தோசையா ஒரு தோசை 1.5 தோசை சாப்பிட்றாங்க. கிராமப்புறங்கள்ல வந்து பாருங்க குறைஞ்சது 15 தோசையாவது சாப்பிடுவாங்க.
எண்ணி பாதி எண்ணாவும் பாதி சாப்பிடுவாங்க. அப்பதான் வந்து அது சரிப்படும். அதனால தோசையா இருந்தாலும் சுட்டு எடுத்து அடுக்கி வச்சிருங்க. அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்து வச்சு நீங்க சாப்பிடுங்க. தவறே கிடையாது. ஒன்றை சுட்டுட்டு நீங்க போய் வந்து ரெண்டாவது ஒன்று சுட்டுட்டு வரும்போது அரை தோசை தான் சாப்பிட முடியும். அப்போ பசி அமர்ந்து போகும். உள்ள இருக்க சுரப்பிகளுக்கு வந்து வேலை கொடுக்கணும். சுரப்பிகளுக்கு வேலை கொடுக்காம இருந்தா, ஒரே சுரப்பி சுரந்துட்டு இருந்தா சக்கரை நோய் வரும். உங்களுக்கு எல்லா நோய்களும் வர ஆரம்பிச்சிடும். எல்லா சுரப்பிகளுக்கும் நம்ம வேலை கொடுத்தோம்னா சக்கரை நோயின்றதே ஒன்று இல்லாம போயிடும். எல்லா சுரப்பிக்கும் வேலைனா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவு கொடுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமையல்ல அசைவ சாப்பாடுல நிறைய வந்து பண்றாங்க. இல்ல சைவத்துல தான் அதோட அதிகமா வந்து சமையல் பொருட்கள் இருக்கு. சமைக்கிற திறமை இருக்கிறவங்க கண்டிப்பா செய்வாங்க. அதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா பசியை தூண்டும். பசியை தூண்ட தூண்ட உடல்ல உள்ள நார்ச்சத்து கூடும். நார்ச்சத்து கூடும்போது சதை பிடிப்புகள் கூடும். நல்ல வந்து முகம் வந்து முகப்பச்சியா இருப்பாங்க. நல்ல நடையில இருப்பாங்க. கண் ஒளி வீசுற அளவுக்கு இருக்கும். நடக்க முடியாம இருந்தா முட்டி வலி எல்லாம் சரியாகும். இந்த பிரண்டையை சாப்பிட சாப்பிட இடுப்பு வலியே வராது. இடுப்பு எலும்புல ஏதாவது ஜவ்வு விலகி இருக்கு, இந்த L4 L5ல வந்து பாதிப்பு இருக்குன்னா இந்த பிரண்டைய நுனி பிரண்டையை இந்த மாதிரி நெய்யில பொரிச்சு எடுத்து சாப்பிட்டா அந்த வலி கண்டிப்பா சரியாகும். மலச்சிக்கல் இருக்கா, அந்த மலைக்குடல்ல உள்ள சிக்கலா எல்லாத்தையும் இந்த பிரண்டையும் நெய்யும் செரும்பு சரியாகும். அதோட சேர்ந்து வெங்காயத்தால சேர்த்திருக்கோம், பூண்டு சேர்த்திருக்கோம், நாட்டு மாட்டு நெய் சேர்த்திருக்கோம், பாசி பருப்புன்ற பச்சை பருப்பை சேர்த்திருக்கோம். இது எல்லாம் சேர்ந்த வறுத்து எடுத்து வச்சதால இதை வந்து ஒரு நேரத்துக்கு தான் இருக்கு. ஒரு நேரத்துக்கு இதை சாப்பிட்டோம்னா நல்ல பசியை தூண்டும். இதே போல தினந்தோறும் ஒரு 7 நாளைக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் இது தேவைப்படாது. பசி நிறைய எடுக்க ஆரம்பிச்சிடும். நிறைய சாப்பிட்டாங்கனாலே உடல் பலம் கூடும். உடல் பலம் கூடும், ரத்தம் அதிகரிக்கும். ரத்தம் அதிகரிச்சுன்னா உடல் நல்ல நிலைக்கு வரும். ஹீமோகுளோபின் கண்டிப்பா கூட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நல்ல திறமையா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பசி இல்லாதவங்களுக்கு இது வந்து நல்ல மருந்து. மெலிவா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. பசியை தூண்டுறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து. இந்த மருந்தை கொடுத்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.